அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். காரடையான் நோன்பு என்று அழைக்கப்படும் சாவித்திரி நோன்பு தினம் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய தினம். இந்த நோன்பினை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் எடுத்து கூறியுள்ள உயரிய ஆன்மீக முறையில் நாம் மேற்கொள்வோம். இந்த உள்முக வழிபாட்டு முறை சற்றே வித்தியாசமானதாக இருந்தாலும் இதுவும் பக்திபூர்வமானது. குடும்ப நலன் மட்டுமல்லாமல் உலக சுபிட்சத்தையும் பெற்றுத்தர வல்லது. பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் ஒரு உன்னதமான வழிபாட்டு முறை. இந்த வழிபாட்டுக்கு பூஜைக்குரிய புனிதமான பொருளாக முதலில் நம்மை நாமே தயார் செய்ய வேண்டும். நமக்குள் நம்முடைய உடல், பிராணன், மனம் போன்ற கருவிகளை தூய்மைப்படுத்தி நமக்குள்ள ஒரு முழுமையான பூரணமான சலனமற்ற நிலையை கொண்டு வர வேண்டும். அதாவது நம்முடைய செயல்கள், நம்முடைய உணர்வுகள், எண்ணங்கள் யாவற்றையும் அகந்தை உணர்வில் இருந்து விடுவித்து இறைமையை நோக்கி திருப்ப வேண்டும். இது ஒரே நாள்ல செய்யக்கூடிய விஷயம் இல்லை. பட் இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய விஷயம்தான் இது. இந்த நன்னாளில் நம்ம இதை எப்படி செய்யணுங்கிறதுக்காக ஒரு முறைக்காக இதை சொல்கிறேன். முதலில் நாம் செய்யும் செயல்கள் யாவற்றையும் இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். நம்முடைய உணர்வுகளை இறைமையை நோக்கி திருப்ப வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் யாவற்றையும் அந்த அகந்தையில் இருந்து விடுவித்து இறைமையை நோக்கி திருப்ப வேண்டும். அவ்வளவு சீக்கிரம் நம்முடைய மனமும் உணர்வுகளும் உடலின் அம்சங்களும் ஒத்துழைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயிற்சியை நாளடைவில் நாம் மேற்கொண்டு வரலாம். இந்த பூஜைக்காக நாம் அமரும்போது முதலில் ஒருமுனைப்பட்ட மனதோடு இப்போது நாம் இறைவனுக்கு நம்மை நாமே அர்ப்பணிக்க போகிறோம் என்ற ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு நாம் இந்த தியானத்தில் அமர்கிறோம். இந்த தியானத்தில் இறைமையை நோக்கி நாம் முன்னேறுவதற்கு அன்னை பராசக்தியுடைய அருளின் உதவியோடுதான் நாம் முன்னேற முடியும். ஆதலால் அன்னை பராசக்தியை அழைக்கிறோம். அவளால் மட்டுமே உயர் சித்திகளை பெற்றுத்தர முடியும். அன்னை பராசக்தியை மானசீகமாக பணிந்து முழுவதுமாக அவளிடம் நம் சமர்ப்பணத்தையும் சரணாகதியையும் தெரியப்படுத்துவோம். அவளுக்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். உப்பு அடை, இனிப்பு அடை என்று செய்து பிரசாதமாக நிவேதனம் செய்வது போன்று நம் வாழ்வின் இன்ப துன்ப அனுபவங்களை அவளிடம் நாம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இன்ப அனுபவங்களில் மூழ்கி போயும் துன்ப அனுபவங்களில் துவண்டு போயும் நாம் நம்முடைய உண்மையான அந்த ஆன்ம உணர்வை இழந்து விட்டோம். இந்த இன்ப துன்ப அனுபவங்களிலேயே மூழ்கி நாம் உண்மையான நான் என்பது யார் என்பதை மறந்துவிட்டோம். இப்போ இந்த இன்ப துன்ப அனுபவங்களை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து நம்முடைய உண்மையான அம்சத்தை நாம் உணர்வதற்கு அவள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். இன்ப துன்ப அனுபவங்கள் என்பது நம்மை உணர்வதற்காக, நம்மை இறைமையை நோக்கி இட்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு. ஆனால் அந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்த தவறி விடுகிறோம். இப்போது அன்னை நமக்கு அதற்கு உதவ வேண்டும் என்று நாம் வேண்டி பிரார்த்தனை செய்வோம். இறைமையோடு நம்மை இணைக்கக்கூடிய பொற்பாலம் அவள். உயரிய ஞானத்தை நமக்கு தெளிவுபடுத்துபவள். நம்முடைய வாழ்வின் வலிகளை போக்குபவள். அறியாமை தடைகளை அகற்றி உயர் வாழ்வுக்கான உத்வேகத்தை நம்முள் தூண்டி விடுபவள் அன்னை பராசக்தி. அவளது பேரொளி, பேராற்றல், பேரானந்தம் ஆகியவை நம்முள் இறங்கி நம்முடைய கருவிகளை, அந்த கரணங்களை தூய்மைப்படுத்தி நம்மை உயர்நிலைக்கு தயார் செய்ய வேண்டும் என்று நாம் அவளிடம் முழுவதுமாக சரணடைவோம். அதற்காக மௌனமாக ஒன்றுபட்டு நம்முள் உள்ள உணர்வுகளை ஒழுங்குபடுத்துவோம், எண்ணங்களை ஒழுங்குபடுத்துவோம். நம்முடைய உடலின் ஒவ்வொரு அணுவிலும் அவளுடைய ஒளி பரவுவதை நாம் உணர ஆரம்பிப்போம். நம்முடைய ஆன்மா நமது விதியை விட வலிமையானது. அத்தகைய இறை வலிமை பொருந்தியவர்களாக நாம் இருந்த போதும் அதனை மறந்தவர்களாக, அதை உணர தவறியவர்களாக இருப்பதன் காரணம் என்ன? அந்த உணர்வை, அந்த வலிமையை இழந்த அந்த இறை ஆனந்தத்தை எங்களுக்கு மீட்டுக்கொடு என்று அன்னையிடம் வேண்டுவோம். கருணையே வடிவான அவள் நம்முள் இறங்கி தன்னுடைய ஒளிமயமான செயல்பாட்டை துவங்குவாள். நம்முடைய உள்ளார்ந்த அம்சங்கள் படிப்படியாக அவளது ஒளியின் ஸ்பரிசம் பெற்று உருமாறத் துவங்கும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியாக இருந்து அவளது சக்தியை, ஒளியை, அவள் வழங்கும் ஆனந்த அம்சங்களை நமக்குள் அமைதியாக உள்வாங்குவது மட்டுமே. அவர் பாடி செல்ஸ் மஸ்ட் ஹோல்ட் த இம்மார்டல்ஸ் ஃப்ளேம் என்று பகவான் சாவித்திரியில் கூறுவது போன்று நம்முடைய உடலின் ஒவ்வொரு அணுவும் அவளது ஒளியை பெற்று மாற்றம் பெறட்டும்.
உடல் கூறு மாற்றமடைகிறது, ஒளியை உள்வாங்குகிறது. அடுத்தது நம்முடைய பிராணனில் உள்ள நம்மை அலைக்கழிக்கும் உணர்வுகள் யாவற்றையும் நாம் அவளுக்கு நிவேதனமாக்குகிறோம். அவையாவும் ஒரு சமன்பாட்டுக்கு வருகின்றது, சமநிலை பெறுகிறது. அடுத்தபடியாக நமக்கு ஓயாது அலைபாயும் எண்ணங்கள் நம்மை மீண்டும் மீண்டும் அலைக்கழித்து வாழ்வின் உண்மையை உணராமல் செய்து விடுகிறது. அந்த எண்ணங்களை சமர்ப்பணம் செய்கிறோம். அந்த எண்ணங்களை உயரிய இலக்கு நோக்கி நாம் திருப்புகிறோம். உயரிய சிகரங்களை நோக்குகிறோம். நமக்காக அத்தனை ஆனந்தங்களும் காத்திருக்கின்றன. இறை வலிமையோடு, இறை துணையோடு, அன்னை பராசக்தியின் உதவியோடு அந்த சிகரங்களை எட்ட நாம் உள்ளார்ந்து முயற்சி செய்கிறோம். புறத்தடைகள் யாவும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு அகல ஆரம்பிக்கும். உள்முகமாக நம்மால் செல்வதற்கு ஒரு நம்பிக்கையும் உறுதியும் நமக்குள் வரும். ஓ சோல், மை சோல், ஆன்மாவே, என்னுடைய ஆன்மாவே, உன்னை இத்தனை காலம் நான் உணர தவறியது ஏன் என்று நமக்குள் அந்த ஆன்மாவுக்கான தேடலும் அதை கண்டுகொள்ளும் ஆர்வமும் எழும். மேலும் மேலும் அன்னையின் அருளாசி கொண்டு முன்னேறுவோம். பூரண அமைதியை நமக்குள் கொண்டு வருவோம். பூரண அமைதியில்தான் பூரண ஆற்றல் அடங்கி உள்ளது என்பதை நாம் அப்போது உணர்வோம். இந்த பூரண அமைதியில், தெய்வீக அமைதியில் நம்முள் இத்தனை நாளும் உறங்கிக் கொண்டிருந்த அந்த ஆன்ம உணர்வு விழித்தெழ ஆரம்பிக்கிறது. நம்முடைய விதியை விட வலிமையான ஆற்றல் பொருந்தியது நம்முடைய ஆன்மா. அந்த அம்சம், அந்த உயரிய அம்சம், அந்த இறை அம்சம் நம்முள் செயல்பட துவங்குகிறது. அந்த ஒளியின் அம்சம் கொண்டு நம் வாழ்வின் இருளை, வாழ்வின் துன்பங்களை, வலிகளை நம்மால் மாற்ற முடியும். ஏன் இந்த உலகத்தின் விதியையே நம்மால் மாற்ற முடியும். இந்த இறை தரிசனம் நமக்குள் தொடர்ந்து நிகழ வேண்டும் என்று நாம் உறுதியோடு தொடர்ந்து நம்மால் இயன்ற நேரங்களிலெல்லாம் இந்த உள்முக தியானத்தில் ஈடுபடுவோம். இறைவா, உன்னுடைய சாந்தி, அமைதி, அன்பு, அரவணைப்பு, ஏகத்தன்மை, ஆற்றல், இனிமை அனைத்தையும் எனக்கு அருளுங்கள் என்று கேட்போம். இறைமையோடு ஒன்றி இருக்கும்போது இந்த வரங்கள் யாவும் நமக்கு தாமே சித்தித்து விடுகின்றன. இறைமையோடு சில நிமிடங்கள் ஒன்றி இருக்கிறோம். அந்த தெய்வீக தன்மையோடு நம்மை இணைத்துக் கொள்கிறோம். அப்போது இவை யாவும் நம்மை வந்து அடைகின்றன. இந்த உயரிய வரங்கள் யாவும் நம் வாழ்வை வளப்படுத்துகின்றன. நம்முடைய மனம் அப்போது ஒளி பொருந்தியதாக மாறும். நம்முடைய வாழ்வு இறைமையை நோக்கி நாளும் வளரும் கற்பக விருட்சமாக விளங்கும். நம் உடல் இறைவன் குடியேறும் இனிய இல்லமாக துலங்கும். இறை சிகரங்களில் இருந்து, உன்னதமான உயரிய இறை தளங்களில் இருந்து தெய்வீக அமைதியும் அன்பும் ஒளியும் ஆற்றலும் நல்லிணக்கமும் அனைத்தும் நம்மை நோக்கி தொடர்ந்து பிரவாகமாக வந்து வெளிப்பட்ட வண்ணம் இருக்கும். ஒளியின் முகவர்களாக, உண்மையின் தூதுவர்களாக, அன்பின் அடையாளங்களாக, இறைவனின் இனிய குழந்தைகளாக நாம் மாறுவோம். Let us give joy to all, for joy is ours என்று பகவான் சாவித்திரியில் சொல்வது போன்று நாம் பெற்ற இந்த ஆனந்தத்தை இந்த வையகத்தில் பரவச் செய்வோம். மானுடம் அதிமானுடமாக தெய்வீக திருவுருமாற்றம் பெற்று புவி வாழ்வு தெய்வீக வாழ்வாக மலரட்டும். தெய்வீக சௌபாக்கிய வரங்கள் யாவும் உலகமெங்கும் பரவி உலகம் இறைவனின் திருக்கோவிலாக விளங்கட்டும் என்று வேண்டிக் கொண்டு நமது தியானத்தை நிறைவு செய்வோம்.